வணக்கம். டிஎஸ்டிஎஸ் Private Limited Companies Discussion Psychology Department Discussion All Department Conference Meeting. Okay. Question answers discussion, error discussion and admin discussion. ஓகே, ஒரு பதம் தேவைப்படுது. அதனால் ஒரு யதார்த்தமான அகநிலையை பொறுத்த வரைக்கும் ஒரு மைய நிலைப்பாடான ஒரு விஷயத்தில் சரி, ஒரு ராஜாவாக நான் சொல்கிறது தெளிவுனத்தன பொறுமை கேட்டுக்குங்க. நேற்று என்ன நடந்தது, என்ன எரர் அப்படின்னா, அதாவது தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் இதுக்கு முன்பு ஆட்சி செஞ்சவங்க டிஎம்கே, டிவிகே பொறுத்த வரைக்கும் ஒரு தரப்பு அப்படின்ற மட்டும்தான் தோது பார்க்குறாங்க. இன்னொரு தரப்பில் அவங்க ஏற்படுத்தக்கூடிய எரர் எல்லாத்தையுமே நம்ம ஒரு சமநிலைப்படுத்தணும். அவங்களுக்கு உண்டான ஒரு பாதையை அமைச்சு கொடுத்துட்டோம் அப்படின்னா அவங்க அந்த பாதையில் அவங்க பயணிச்சுக்குவாங்க. அப்போ தான் நம்மளுடைய பாதையில் நம்ம அடுத்தடுத்து பயணிக்கிறதுக்குன்றது நிறையா வகையில் தோதாகும். ஓகே, அதனால் நேற்று நடந்த நிகழ்வில் துர்கா ஸ்டாலின் அவருடைய வீடு, அவங்களுடைய வாழ்வியல் முறை, இதெல்லாம் பார்க்குறப்போ சென்னையை பொறுத்த வரைக்கும் ரொம்பவே சென்சிட்டிவானவங்க. ஓகே, அதனால் ஒரு கதறல் ஏற்பட்டிருக்கும். அந்த கதறலோட நிலையில் தகவமைப்பு அப்படின்ற ஒரு பதத்தில் சரி, யூகேவில் சங்கீதா அவங்க இருக்காங்க, இந்த கோர்ட்டில் கேஸ் நடக்குது, அப்போ தான் அவங்க இந்தியாவுக்கு வருவாங்க, அவங்களோட சில்ட்ரன்ஸும் ஒரு கொஸ்டினாக இருக்குது, மனஸ்தாபம் இருக்குது. ஏன் அப்படின்னா, உளவியல் ரீதியாக ஆக்டர் விஜயோட அவங்க ஓரளவு பணக்காரங்க, ஒரு லவ் அப்படின்ற வகையில் தோது பார்த்துக்கிட்டாங்க. ஆனால் விஜய் அவர்களுக்கு ஓரளவு மெச்சூரிட்டி வந்ததுக்கப்புறம் தன்னோட வாழ்வில் இன்னும் ஒரு பதமாக அமைச்சிருக்கலாமேன்னு அவருக்கு எதிர்பார்ப்பு இருந்தது. நிறையா கருத்து வேறுபாடு, அது சால்வ் பண்ணக்கூடிய விஷயந்தான். ஆனாலும் நிறையா காலம் கடந்துருச்சு. ஓகே, அதனால் ஒரு பொதுத்தளத்தில் எல்லாவா இயங்கக்கூடிய ஆக்டர் திரிஷாவை பொறுத்த வரைக்கும் யார் தோதோ அவங்களுக்கு தோதாக இருப்பாங்க. உதாரணத்துக்கு நான் சென்னைக்கு போகிறேன், நான் சம்பாதிக்கிறேன் அப்படின்னா எனக்கு தோதாக இருப்பாங்க. ஓகே, அதுதான் அவங்களுடைய கேரக்டர். ஓகே, அந்த வகையில் சரி, நமக்குன்னு ஒரு டிசைனை உருவாக்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ஒரு பதத்துலேயும் அதை சார்ந்த ஒரு வாழ்வியல் முறையை அமைச்சிக்கலாம். அப்படிங்கும்போது நிறையா எரர் ஏற்பட்டுருச்சு. ஓகே, சரி, தீர்வு தான் என்ன அப்படின்னா, நான் லாஸ்ட் டைம் ஒரு மூவி புக் பண்ணியிருந்தேன். அந்த மூவி பார்த்திங்கன்னா காட் முருகனுக்காக தான் அந்த மூவி நான் எடுத்தேன். ஓகே, ஏன்னா காட் முருகன் இருந்தபோது பன்னீர்செல்வம் அவர் கூட சொல்லுவார், இந்த மாதிரி நீங்கள் உமன்ஸ் காலேஜில் போய் படிங்க, உங்களுக்கு படிக்கிறதுக்கெல்லாம் ஏற்பாடு செஞ்சு தரோம் அப்படின்னாங்க. நிறையா பேர் அவங்க ஸ்கூலில் படிங்க, காலேஜில் படிங்கன்னு சொன்னாங்க. ஒருவேளை படிச்சிருந்தா நிறைய வகையில் தோது பார்த்துருந்துருக்கலாம். அதனால் ஒரு பதத்துக்காக அந்த மூவி புக் பண்ணேன். ஆனால் அந்த மூவியில் நிச்சயமாக ஆக்ட்ரஸ் திரிஷா நடிக்க போகிறது கிடையாது. ஏன் அப்படின்னா, அது அவங்களுக்கு உண்டான ஒரு மூவி அப்படின்ற மாதிரி பதம் அப்படின்றது தோதாகிறது நிச்சயமாக சிரமம். ஓகே, அந்த மூவி நான் அப்லோட் பண்ணுறேன்னா 2 மூவி இருக்குது, அதை அப்லோட் பண்ணணும். ஓகே, ஆக்ட்ரஸ் திரிஷாவை பொறுத்த வரைக்கும் ஒரு 1 இயர் எல்லா மூவிஸுமே கேன்சலு. ஆல்ரெடி புக் பண்ண எல்லா மூவிஸும் கேன்சலு. ஒரு 1 இயர் ஸ்டூடியோ பக்கமே நாட் அலோடு. ஓகே, ஆல்ரெடி ஓரளவு சம்பாரிச்சு வச்சுருப்பீங்க, இருக்கிற காசை வச்சு தோது பார்த்துக்குங்க. ஓகே, மற்றபடி அது ஆரம்ப காலகட்டத்தில் ஒரு 1950, 60, 70 ஒன்றும் தெரிவிச்சிருக்காது. இப்போல்லாம் 2K கிட்ஸ் மாதிரியான ஒரு ஜென்ரேஷனாக வேர்ல்டு ஃபுல்லாக எல்லாமே டெக்னாலஜியாக இருக்கிறனால பழைய கான்செப்ட் தோதாக மாட்டேங்குது. அதனால் நீங்கள் கொஞ்ச நாளைக்கு முதலமைச்சரை சந்திக்கிறதோ, அவர்கிட்ட பேசுகிறதோ, பழகிறதோ இதெல்லாம் கொஞ்சம் தவிர்த்துட்டு கொஞ்சம் நார்மலாக மாறுங்க. ஓகே, அவரை கூட நடித்தேங்க, அதெல்லாம் ஓகே. இப்போ அவரோட நிலை வேறு.
ஏன்னா உங்களுடைய ஒரு பதத்துக்காக நிறையா பேர் பாதிப்பாகணுமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கொஸ்டினாக இருக்குது. நீங்கள் ஆனால் அவ்வளோ பெரிய அப்பாட்டகரா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கொஸ்டினாக வேறு இருக்குது. ஓகே, அது நான் ஆல்ரெடி சென்னையில் ஸ்டே பண்ணியிருக்கேன். உங்களோட வீடு, உங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய நிலமை, நீங்கள் எந்த அளவுக்கு அவங்க ஒரு பரிதாபமாக இருக்கீங்க, எல்லாமே எனக்கு தெரியும். மற்றவங்கள மாதிரி நினைக்காதீங்க. நான் ஒரு டைரக்டர். ஓகே, அது வகையில் நான் நல்லது மட்டும்தான் சொல்லுவேன். ஓகே, ஏன் அப்படின்னா ஒரு ஆர்டிஸ்ட் வராங்க, நடிக்கிறாங்க, அவங்க 4 காசு சம்பாதிக்கிறாங்க, நமக்கு ஒரு 4 காசு சம்பாரித்து கொடுக்குறாங்க அப்படின்னா ஒரு நல்ல விஷயந்தான். ஓகே, அதனால் விருப்பு அப்படிலாம் கிடையாது. ஒரு டைரக்டர்னால் இந்த மாதிரி சுச்சுவேஷன் இருக்குங்க, இப்படி நடந்துக்குங்க அப்படின்னு நான் சொல்கிறேன். ஓகே, அதை நீங்கள் சரியான ஒரு பதத்தில் தான் புரிஞ்சுக்கணும். ஓகே, அதனால் ஒரு 1 இயர் மட்டும் நீங்கள் கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துக்குங்க. ஓகே, அதுக்கப்புறம் தோதாகிறப்ப நானே கூப்பிட்றேன். ஓகே, சரி. அடுத்து எந்த ஒரு விஷயத்தையுமே ஆரம்பத்தில் அதை நம்ம சரி செய்யணும். கடைசி நேரத்தில் வந்துட்டு அப்படி இப்படின்னா எப்படி சரியாகும்? அப்படி ஏதோ ஒரு வகையில் அட்ஜஸ்ட்மெண்ட் அப்படின்ற மாதிரி ஒரு லைஃப் ஸ்டைல் தான். ஓகே, சரி. அந்த வகையில் முதலாவது ஃபேமிலி டிஸ்கஷன். ஃபேமிலியை பொறுத்த வரைக்கும் என்ன தகவல் அப்படின்னா, இப்போது வாழ்வியலோட யதார்த்தம் எப்படி அப்படின்றது எல்லாமே ஒரு நாடகமாக கூட எடுக்கலாம். அது வந்துட்டு நம்ம ஒரு 1000 எபிசோடு, ஒரு 1500 எபிசோடு அப்படின்னு கூட நம்ம ஒரு நாடகமாக கூட எடுக்கலாம். ஓகே, ஆனால் பாஸ்ட்டு கடந்த காலத்தில் அப்படி நடந்திருக்கலாமோ, இப்படி நடந்திருக்கலாமோ, அதை அப்படி மாற்றிருக்கலாமோ, இதை இப்படி மாற்றிருக்கலாமோ, ஒரு வேளை கடந்த காலத்தோட தொடர்ச்சி தான் இப்போ நிகழ்ந்துட்டுருக்கு. இதெல்லாம் நம்ம பேசிகிட்டு இருக்கிறனால நிகழ்காலத்தில் நம்ம மீண்டும் கடந்த காலமான ஒரு வாழ்வியல் தான் வாழ்ந்துட்டுருப்போம். அதனால் தீர்வு நோக்கி தான் பயணிக்கணும். தீர்வு என்ன அப்படின்றது தான் ஒரு விஷயம். சரி, தீர்வு என்ன அப்படின்னா, முதலாவது ஒரு அது சிந்து சமவெளி நாகரிகம் பொறுத்த வரைக்கும் ஒவ்வொருத்தரும் ஒரு வீடு எல்லாமே அமைச்சாங்க. ஆனால் அது ஒரு ஒரு டைட்டிலில் ஒரு படமாக எடுத்தாங்க. அந்த படம் வந்து ஒரு வாழ்வியல் யதார்த்தமான ஒரு வாழ்வியல் கிடையாது. ஓகே, சரி. அதனால் எங்கள் வீட்டு பக்கத்தில் துரைசாமின்னு ஒரு கேரக்டர் இருக்கார். அவங்களுக்கு வந்து வீடு வாடகை விட்டுருக்குறீங்க, இந்த கோமதி அவங்க தான் வாடகை விட்டுருக்காங்க. அவர் இந்த வீட்டை காலி பண்ணட்டும். ஓகே, ஏன் அப்படின்னா இவருக்கு வந்து 2 குழந்தைங்க இருக்காங்க, ஒய்ஃபு விட்டுட்டு போயிட்டாங்க, இவர் தனியாக தான் இருக்கார். அதனால் இவரோட உணர்வுகள் வந்து யாரையாவது மையப்படுத்தி யாரையா கல்யாணம் பண்ணிக்கிட்டு அப்படியே வாழ்ந்துக்கலாம்னு நினைக்கிறாரு. இவர்கிட்ட நான் பல லட்சம் கோடி காசாக இருக்குது. ஏதோ ஒரு சில ஓரளவுக்கு காசு இருக்குது, ஓரளவு தோது பார்த்துக்கலாம்னு நினைக்கிறலாம். தோதாகாது. இதுக்கு பேசாமல் ஏதோ திருப்பூரோ இல்லை ஏதாவது ஒரு இந்த நிறையா ஊர் இருக்குது, ஈரோடு இந்த பக்கம் ஏதோ ஒரு ஊரில் போயிட்டு யாரோ ஒருத்தர் கல்யாணம் பண்ணிக்கிட்டு கடைசி காலத்தை வாழ்ந்துக்கலாம். நமக்கு தோதாக மாட்டாங்க. இத்தனையும் சொந்தம்தான். எனக்கெல்லாம் அவ்வளோ பழக்கம் கிடையாது. ஆரம்ப காலகட்டத்திலலாம் ஏதோ இப்போ தான் ஏதோ கொஞ்சம் வீட்டு பக்கத்தில் இருக்கிறனால பேசுகிறோம், பழகுறோம். மற்றபடி அகநிலையில் எதோ எறது அது தோதாகாது. அதாவது அடுத்தவன் பொண்டாட்டி கிடைப்பாங்களா, அடுத்தவன் குடும்பம் கிடைக்குமான்னா அதெல்லாம் கிடைக்கிறது நிச்சயமாக சிரமம். அவங்கவுங்க தான் குடும்பத்தை அமைச்சிக்கிறதுன்றதான் சரி. அவருக்குன்னு ஒரு நல்ல குடும்பம் இருக்குது. அவனோட பசங்கள்லாம், அவங்க பசங்களில் ஒருத்தன் வந்து எங்கள் ஸ்கூலில் தான் படித்தான். என் ஸ்கூல்மேட்டு தான். இங்கே நல்ல ஒரு கேரக்டர் தான். நல்ல ஒரு என்ன சொல்கிறது, நல்ல ஒரு பார்பர் அப்படின்னு சொல்லலாம். எல்லாம் ஓரளவு மூவி தோதானதோடனே நிறைய பேர் நான் வேலைக்கு கூப்பிட்டுக்கலான் இருக்கேன். ஏன்னா நல்லா ஓரளவு பதமான ஒரு நபர் தான். அதனால் அவங்கவுங்க ஃபேமிலி தான் அவங்க கவனிச்சிக்கணும். ஓகே, அதெல்லாம் ஆரம்பத்திலே சரி செஞ்சுருக்கணும். கல்யாணம் பண்ணி குழந்த பெற்று அவங்களுக்கெல்லாம் கல்யாணமாகி குழந்த ஆனதுக்கப்புறம் இப்போ சரியில்லைங்க அது அப்படிங்கன்னா, அது அமெரிக்கானா அது ஓகே. இங்கே இருக்கிற கலாச்சாரத்துக்கு இங்கே இருக்கக்கூடிய சேவாதார நிலைக்கு தோதாகாது. ஓகே, ஏன்னா இந்த நிலப்பரப்பு வந்து பார்த்திங்கன்னா சேவாதாரோட நிலப்பரப்பு தான். அதனால் சேவாதார ரூல்ஸ் படி தோதாகாது. அது கடைசி வரைக்கும் காப்பாற்றி தான் ஆகணும் அப்படின்ற ஒரு சுச்சுவேஷன் தான். ஓகே, அதனால் அடுத்தவன் பொண்டாட்டியெல்லாம் கிடைப்பாங்களான்னு நிச்சயமாக சிரமம். ஏன்னா அவர் நிறையா பேர் ரூட்டு போடுறாரு, அங்கே கிடைக்குமா இங்கே கிடைக்குமா அப்படின்ட்டு. அது தோதாகாதுங்க. ஓகே, அதனால் இந்த ஏரியாவில் ஓரளவு யாருமே தோதாகிறது நிச்சயமாக சிரமம் தான். அதனால் நீங்கள் பேசாமல் திருப்பூர் இல்லை வேறு ஏதோ ஒரு ஊருக்கு போயிடுங்க. மொத்தத்தில் நீங்கள் வீட்டை காலி பண்ணுங்கள், தெருவில் இருக்காதீங்க. அப்போ தான் ஒரு பதமான ஒரு நிகழும். ஓகே, சரி. அடுத்து ஃபேமிலியை பொறுத்த வரைக்கும் என்ன தகவல் அப்படின்னா, இந்த திலகவதி தான் பயங்கரமான எரரு. அதே எங்கள் சித்தப்பா செஞ்ச தவறு. அப்படியே கொஞ்சம் இதாக இருக்குதுன்னு சொல்லிட்டு ஒரு இச்சையில் கல்யாணம் பண்ணிட்டாரு. அது வந்து ஊருப்பட்ட எரராக தான் இருக்குது. அதனால் தீர்வு தான் என்ன அப்படின்னா, ஒரு 10 லட்சம் பேர் வேலை டெய்லியும் காத்திருக்காங்க. ஊருப்பட்ட பேர்
ஃபிட்னஸ் அப்படின்ற ஒரு விஷயத்தில் தோது பார்க்க வேண்டியதாக இருக்குது. அதனால் ஒரு 50 கோடி ரூபா நான் கவர்மெண்ட்டுக்கு கொடுக்கலான் இருக்கேன். ஓகே. ஏன்னா அந்த மாயனை பொறுத்த வரைக்கும் ஓரளவு லவ் பண்ண அப்படி கடைசியில் மாயன் ஆவிகள் உலகத்துக்கு போயிட்டா அப்படி. அதனால் மாயன் ஆவிகள் உலகத்துக்கு போனதுனால கழுதையும் ஆவிகள் உலகத்துக்கு அனுப்புறதுன்றது தான் சேவாதார நியதிப்படி சரி. ஓகே. யதார்த்த ரீதியாக இப்போது தமிழகம் அப்படின்றது அடுத்த நார்த் கொரியா. ஓகே. அதனால் வெல்கம் டு நார்த் கொரியா தமிழகம். ஓகே. அதனால் என்ன செய்கிறது, வாழ்வியல் சூழ்நிலை. ஓகே. அதனால் கவர்மெண்ட்டுக்கு இந்த யூடியூபர்ஸுக்கெலாம் ஒரு டாஸ்க்கு, இந்த கழுதையை ஆவிகள் உலகத்துக்கு அனுப்பிட்டிங்க அப்படின்னா 50 crores கவர்மெண்ட்டுக்கு வழங்கப்படும். அப்புறம் இந்த கூகுள் நிறுவனம் சார்பாக யூடியூபர்ஸ்க்கெலாம் ஓரளவு அந்த வியூஸுக்கும் லைக்ஸுக்கும் இப்போ இருக்கிறதோட ஒரு 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 சில பர்சன்டேஜில் காசு அதிகப்படுத்தி தரப்படும். ஆனால் நீங்கள் டாஸ்க் கம்ப்ளீட் பண்ணால் தான் அதெல்லாம் கிடைக்கும். ஓகே. கழுதியெல்லாம் தோது பார்க்குறது நிச்சயமாக சிரமம். தோது பார்த்தாலும் பிரயோஜனம் கிடையாது. ஆனால் தோதாகாது, எரர் தான் ஆகும். ஓகே. சரி, அடுத்த தகவல்